இப்ப எப்படி மாமா வந்து மாமா எங்க காட்டுக்கு போயிருக்காரு. நிலத்துல கொஞ்சம் நெல் உரம்பட போயிருக்காரா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். 2 செங்கல் எடுத்துக்கிட்டு. ஆமா உரம்போட போறாரோ அவர் எதுக்கு போனாரோ தெரியல. இப்ப மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் டவலை கட்டிட்டு ஜட்டி மாத்துவாரு. இப்ப அப்படியே ஃப்ரீயா மாத்தலாம் மாமா இல்ல. இவ்வளவு நாள் உன் தொல்லை இல்லாம இருந்தாங்க. ஏய் வந்தோடனே ஆரம்பிச்சுக்கிட்டியா? ஒரு நோயாளியை பார்க்க வந்து அங்க போய் வச்சு ஒப்பாரின்னு வச்சிருக்க கூடாதுரி. தும்புறது கூட ஒரு செக் பண்ணுவீங்க. இது உங்க அம்மாவுடைய மூக்குல விட்டு லைட்டா அப்படி சுருட்டி விட 2 தும்மல் வரும். பர்மனண்டா போயிடும். இந்த என்ன சொன்ன? மா யாரு? ராதாதாம்மா. ராதா என்னம்மா ஆச்சு உனக்கு? எங்க இருக்க? நான் தான் சொன்னேன் அம்மாக்கு கண் தெரியலன்னு. என்னம்மா உண்மையாவா சொல்ற? இதுல என்னது போய் சொல்ல போறாங்க? எங்க இருக்க ராதா? அம்மா இங்கதான் இருக்கேன். என்ன உண்மையா இவ்வளவு கண்ணு தெரியலையா உனக்கு? கண்ணு தெரியல ராதா. அம்மாக்கு நான் அதுதான் போன் பண்ணி சொன்னேன். நீ வந்தியா என்ன பாக்க? நீ விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சமா நானு. எனக்கு யாருமே இல்லாம நான் இப்படி குருடி மாதிரி உக்காந்து இருக்கேன். நான் கண்ணாடி போடுற அளவுக்கு கண்ணு போயிடுச்சா? எப்படி டிவி பாக்குற நீ? டிவி எங்க பாக்குறேன்? காதுல கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். தள்ளி உட்காரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா கண்ணை பார்க்காம. மாப்பிள்ள அத்தை வந்திருக்க. என்னது இது கோலம்? என்ன தம்பி என்னாச்சு? என்ன கோலம்னா பாருங்க என் நிலைமை இப்படிதான் கோலம் இருக்கு. இங்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு தங்கச்சி மாதிரி இருக்கீங்க நீங்க. ஆமா இத சொல்றதுக்கு தான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன். என்னாச்சு அத்தை? எப்படி கேளு. என்னன்னு தெரியல. சாமி கண்ணு குத்திடுச்சா? மாப்பிள்ள விளையாடாதீங்க மாப்பிள்ள. சாமி கண்ணி குத்திடுச்சு. இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காது அவங்களுக்கு. ஏய் எனக்கு என்னடி காமெடி? எனக்கு அவங்க மாமியார் அவங்க. நான் விளையாட்டா சொல்றாங்கன்னு நினைச்சேன். நானு இப்ப என்ன எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு? அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? கண்ணுதான் பார்வை வருமா வராதான்னு தெரியல. பார்வை வருமா வராதா? அது வராம போச்சுன்னா இந்த மாரியாத்தலுக்கு நான் வந்து தேங்காய் உடைப்பேனே. ஏய் என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? மாப்பிள்ள விளையாடி வந்துரும் சொன்னேன்டி. என்ன சொல்லிட்டு இருக்க நீ இப்போ? கண்ணு கிடைச்சிரும். அந்த கண்ணாத்தாலே உங்க அம்மா மேல வந்து கண்ணு கிடைச்சிரும் தான் சொன்னாங்க. ஆறுதலா வார்த்தை பேசுப்பா. ஆறுதல தானே அத்தை. அத்தை அத்தை உட்காருங்க மாப்பிள்ள. உட்காரு நீங்க உட்காருங்க. ஐயம்மா இப்ப எப்படி சாப்பாடு எல்லாம் என்ன அத்தை? சாப்பிடுற மாப்பிள்ள அவரு ஏதாவது செஞ்சு கொடுக்குறாரு. இப்ப எப்படி மாமா வந்து மாமா எங்க காட்டுக்கு போயிருக்காரு. நிலத்துல கொஞ்சம் நெல் உரம்பட போயிருக்காரா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். 2 செங்கல் எடுத்துக்கிட்டு. ஆமா உரம்போட போறாரோ அவர் எதுக்கு போனாரோ தெரியல. இல்ல செங்கல் எடுத்துட்டு போய் உட்கார்ந்தாதான் இல்லைன்னா ஒட்டும். இங்கதாம்மா இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இப்ப உங்க அம்மாக்கு கண்ணு தெரியல அத்தை. இரும கூடாது, தும்மல் கூடாது, சரியா? அதனால வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா கண்ணுல போட்டுருக்க அந்த தையல் பிரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் பண்ண வேண்டிய சூழ்நிலை போன் யூஸ் பண்ண கூடாதுமா. உங்களுக்கு மொத்தமா கண்ணு நான் இங்க தெரியாது. பேசுறேன். வாயம் கத்தி சத்தம் போட்டு பேசக்கூடாது அத்தை. அதிரக்கூடாது உடம்பு முகம். அவங்களே பயந்து போயிருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம சொல்லி தரணும். உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு உன் கண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். இவன் சொல்றான்லாம் நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்காத. இப்ப மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் டவலை கட்டிட்டு ஜட்டி மாத்துவாரு. இப்ப அப்படியே ஃப்ரீயா மாத்தலாம் மாமா இல்ல. இவ்வளவு நாள் உன் தொல்லை இல்லாம இருந்தாங்க. ஏய் வந்தோடனே ஆரம்பிச்சுக்கிட்டியா? ஒரு நோயாளியை பார்க்க வந்து அங்க போய் வச்சு ஒப்பாரின்னு வச்சிருக்க கூடாதுரி. கொஞ்சம் கலகலன்னு பேசுறோம் உங்களுக்கு. அது என்ன கரெக்ட் மாப்பிள்ள. எங்க இருக்கீங்க? கைய காமி. இங்கதான் நீங்க விடுங்க. நீங்க முன்னாடி தாமா இருக்கேன். சாவி எல்லாம் இப்ப எப்படி பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களா? என்கிட்ட கொடுக்கவே இல்லையே. யாராவது பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுவாங்க. படிச்சு பார்க்காம போடுறாதீங்க. இப்ப உங்க கண்ணு தெரியல வேற உங்களுக்கு, சரியா? யார் என்ன கையெழுத்து கேட்டாலும் போடக்கூடாது என்னை தவிர. மெயினா இவன் கேட்டா போடாத. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஒரு முறை செக் பண்ணிடலாம் நம்ம, ஓகேவா? சரிங்க மாப்பிள்ள. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த குச்சி எடுத்து கட்டுங்க. ஏன்டா பயப்படுற? ஏன்? என்னது மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல அத்தை. இப்ப பர்மனண்டா உங்களுக்கு நல்லா தெரியுதுக்கு மூக்குக்குள்ள விட்டு ஏய் என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடி, இது மூக்குக்குள்ள விட்டா தும்மல் வரும்டி. எங்க அம்மாவை கொலை பண்ணா விட மாட்டியா நீ? கூடாதுன்னு சொன்னீங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பண்றீங்க இப்போ? அத்தை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன் நானு. டெஸ்ட் நல்லா வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீங்க தும்முறீங்களா இல்லையான்னு செக் பண்ண நானு. கூட ஒரு செக் பண்ணுவீங்க. இது உங்க அம்மாவுடைய மூக்குல விட்டு லைட்டா அப்படி சுருட்டி விட 2 தும்மல் வரும். பர்மனண்டா போயிடும். இந்த என்ன சொன்ன?
அட பைத்தியமே, தும்பல் வரக்கூடாதுன்ற அந்த மூக்குல விட்டா தும்பல் வராதா? ட்ரை பண்ணி அவங்க தும்மாம கண்ட்ரோல் பண்றாங்களான்னு செக் பண்ணேன்டி. விளையாட்டா இருக்குல்ல ரவி, என்ன சீரியஸ்னஸ் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? எல்லாருமே என்ன வெச்சு இப்போ கூட என்ன பார்த்த அத்த உண்மையா உங்களுக்கு என்ன தெரியலையா இல்ல சும்மா சொல்றீங்களா? ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? எனக்கு என்ன இதுவா தலையெழுத்தா இப்படி உக்காந்து இருக்கணும் இருட்டுலன்ட்டு? என்ன பண்ணிருக்காங்கம்மா? ஏன்னா சத்தியமா இப்ப உங்களுக்கு மஞ்சள் துண்டு மேல போட்டா கலைஞர் கருணாநிதி மாதிரி இருப்பீங்க அத்த நீங்க. ஏய் அதான்டா யானை குடிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வெரி கியூட் நீங்க. கூலிங் கிளாஸ் கண்ணாடியில அழகா இருக்கீங்க நீங்க. கண்ணாடியில அழகா இருக்கணும் இல்லையா அதை பாக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே. சரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். நான் பாக்குறதுக்காக தான் வந்தேன் நானு. ராதா எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறாதா? பிரியாணியா? அப்ப நீங்க இந்த டைம்ல எலும்பெல்லாம் கடிக்க கூடாது. எலும்பு கடிக்கிறப்ப அந்த அதிர்வு கண்ணுக்கு போகும், அப்ப தையல் பிரிஞ்சிரும். எப்ப பார்த்தாலும் தரத்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. சோ நீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப நீங்க சாப்பிட்டான விஷயம் தான், நீங்க சாப்பிட்டா அந்த லிக்விட் ஐட்டம் தான் நிறைய சாப்பிடணும். ஓகேவா? அதிர்வு கொடுக்க கூடாதுமா கண்ணுக்கு. இது வந்து ராதா இந்த குச்சி உள்ள மூக்குல விட்டு ரெண்டு ஆட்ட ஆட்டு நக்கல்யா அவனுக்கு. பன்னுடி தும்மல் வரதா செக் பண்ணுவோம். ஒழுங்கு மாதிரி இருக்காரு அவரு. ஓடு ஓடு, எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ. தொல்லையா இருக்க வந்து. இருங்க சரியா? இது பாருங்க, உங்களை யாராவது டச் பண்ணாலோ, உங்க காதுல கை வச்சாலோ, உங்க மூக்குல கை வச்சாலோ, இல்ல மோதிரத்துல கை வச்சாலோ கொஞ்சம் உஷாரா இருங்க. எதுவுமே இல்லையே மாப்பிள்ள என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறதே லவட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு வீட்டுக்கு. இவன் கிட்ட பத்திரமா இரு. இப்படி தனியா உக்காந்து இருக்கிற யாருமே நாங்க இருக்கோம்ல, வந்து நாங்க உங்க நட வந்திருக்கலாமா? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, நான் பாத்துக்க போறேன். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது. சிரிக்கியே, கண்ணு தெரியாது. சட்டை எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு சிரிக்காதடா. அதனால இப்படி எல்லாம் இன்சல்ட் அத்தை என்னோட ஹேர் ஸ்டைல் கட்டிங் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. ஏன் எதுவுமே எங்க அம்மால பார்க்க முடியாதுனால சொல்றியா? ஒரே நிமிஷம் இருங்க அத்தை, நான் எனக்கு செல்ஃபி ஒன்று போட்டுக்கிறேன் உங்க கூட. அப்படியே இருங்க, தள்ளி போடி, நானே என் மாமியார் மட்டும் எடுத்துக்கிறேன். அத்தை இங்க பாருங்க எப்படி இருக்கு. வச்சு ஹெல்மெட்டால அடிச்சு மண்டையை உடைச்சிரும் பாத்துக்கோ. போட்டுக்கிறேன் ஸ்டேட்டஸ்ல பிளைண்ட் வித் அத்தன்டி. சந்தர்ப்பத்தை நல்லா யோசிச்சாங்க. நல்லா இருக்காங்க. குள்ளமா இருக்கான் ஒருத்தன் கொஞ்சம் உயரமா இருக்கான் அத்தை. நல்லா இருக்காங்கம்மா. தானே பேர பிள்ளைங்களா? எங்க நான் உங்களுக்கு கூட்டு வர முடியாது இவ்வளவு தூரம் போல இருக்கு. அதான் பார்க்க முடியாது. என்னடா உனக்கு வேணும்? எதுக்கு வந்தது இல்லாம எங்க அம்மா நக்கல் அடிச்சிட்டு இருக்க? உனக்கு அப்படியே சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சா அவங்களை வச்சு கலாய்க்கிறதுக்கு? குளிச்சிங்களா இல்லையா? என்ன பிடிக்கும்? அம்மா மாமியாருக்கு சமானம், சும்மா கலாய்ச்சிட்டே இருக்க பைத்தியம். மூஞ்சப்பர் நல்லா என்ன ஆறுதலா 4 வார்த்தை பேசுவியா? ஆறுதலா தானே. ஒரே நிமிஷம் அத்தை, நீங்க இப்ப இருட்டு ரயில் முரட்டு கூத்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரியா? என்னடா சொல்ற? அம்மாக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன்டி. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. இங்க 2 பேர் இருக்கீங்க, எந்த பக்கம் இருக்கீங்கன்னு தெரியல. ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். குட் ஸ்மெல்லாம் ரைட் சைடுல அடிக்கும், பேட் ஸ்மெல்லாம் லெஃப்ட் சைடுல அடிக்கும் பாருங்க சரியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என் பொண்ணு நல்லா தான் இருக்கும். உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஆனா அந்த நல்ல என்னடா வேணும்? இதுக்குதான் வந்தியா? நானும் வருவேன் அடம் பிடிச்சுக்கிட்டு. அத்தை உங்களுக்கு சீக்கிரத்துல கண் பார்வை கிடைச்சுனா அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க சரியா? அடுத்த வாரம் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவன் அமெரிக்கால இருந்து வரான். அவர் 3 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா உங்க கண்ணு மறுபடியும் திருப்பி கொண்டாந்துடலாம். 3 லட்சம்? ஆமா வந்துருமா மாப்பிள்ள? 3 லட்சம் செலவு பண்ணா 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா வந்துரும் எனக்கு. ஓகேவா? ஓகே இவன் பேச்ச நீ நம்புற? அந்த காசு எடுத்து கொடுறாதா? ஏமா கம்முனு இருமா, நீ வேற 3 லட்சமா? 3 லட்சம் ஏறாதா? எனக்கு கண் பார்வை வரதுல உனக்கு விருப்பம் இல்லையா? உனக்கு கண் பார்வை ஒண்ணும் ஆகாதுமா, சும்மா லைட் அழாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா மறுபடியும் பாருங்க பிரச்சனை வரும் உனக்கு. வந்து காசு வந்திருக்கே நீ. ஏய் புடா நீ. டாக்டர் பாக்கணும்னாரு பாருடா. ஏண்டி போடி நான் அடிக்கிறேன்? ஏனாடா அவர் அடிக்கிறேன்? இந்த போடி என்ன அடிக்கிறாத அவ? அம்மா அவன் தான் என்ன அடிச்சான்? அத போய் சொல்றாத. உங்களுக்கு தெரியலன்றதுக்காக இப்படி விளையாடாதீங்க. ஐயோ முதுகுல ஊனுன்றாத. ராதா டாக்டர் தானே பாக்குறேன்னாரு, அதுக்கே அவர் அடிக்கிற. அடிக்காத. பட போச்சே. ராதா ஐயோ என்னாச்சு? வாட்செல்லாம் வருஷாத்தைய வாட்ச எரும மாடு சும்மா இல்லாம கொடுங்க, வாட்ச கொடு. பைத்தியம். ராதா டாக்டர் தானே பாக்கணும். 3 லட்சம் எந்த பீரோல இருக்கு?
பீரோ இல்லையா? இதுவாண்ட சாவி இருக்கா பாருங்க மாப்பிள்ள. பாருங்க அத்தை, சொல்லுங்க நான் மாப்பிள்ள. சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. நீங்க நான் மட்டும் இங்க வரேன், நீங்க நானு மாமா மச்சான் 3-4 பேர் மட்டும் இங்க இருப்போம். குடும்ப வீட்டுல விட்டு வரேன். சரிம்மா. சரியா? சரிங்க. ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் இருப்பேன் கூட. சரிங்க மாப்பிள்ள. வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. இம்சை